أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் பேசியிருக்கின்றான் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் இந்த வசனம் சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 21வது வசனம், யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கிறாரோ அவர்களுக்கு திட்டமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா பேசியிருக்கக்கூடிய இந்த வசனத்திற்கு தோதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக ஆழமான 3 பண்புகள் இருந்தது. இந்த 3 பண்புகள் யாரிடத்தில் இருக்குமோ இன்ஷா அல்லாஹ் அவர் நிம்மதியோடு வாழ்வார். அவர் இந்த உலகத்தில் அவர் என்று நிம்மதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்களோ, சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பயிற்றுவித்தார்களோ, எந்த அடிப்படையில் மிக அழகாக அவர்களுக்கு கஷ்டங்களும் சோகங்களும் சுமைகளும் இருக்கும் போதும் கூட அவர்கள் எப்படி எதிர்த்து நின்று மனதை திறந்த வெளியில் வைத்து நிம்மதியோடு வாழ்ந்தார்களோ, இந்த நிம்மதியை பெறுவதற்கான 3 குணங்கள் தான் அந்த குணங்கள். நம்பர் 1, அல்லாஹு தஆலா எதை தங்களுக்கு கொடுத்தானோ அதை கொண்டு திருத்திக் கொள்வது, அதில் புலம்பலை விட்டுவிடுவது. ஏன் என் ரப்பு எனக்கு இப்படி செய்திருக்கின்றான், ஏன் இப்படி ஆகின்றது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இது போன்ற புலம்பலை விட்டுவிட்டு அல்லாஹு தஆலா எதை கொடுத்தானோ அதை மிக நிதானமாக பொருந்திக் கொள்வது. ஒரு இமாம் மிக அழகாக இதை எழுதுகின்றார், நான் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்பேன், என்னுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டு நான் கேட்டது கிடைத்துவிட்டால் நான் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுவேன். ஒருவேளை நான் கேட்ட துஆ அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் அதை கொடுக்காமல் இருந்தால் நான் 2 மடங்கு சந்தோஷப்படுவேன் என்று அவர் கூறிவிட்டு அதற்கான காரணத்தை கீழே எழுதுகின்றார். நான் கேட்டது கிடைத்துவிட்டால் அல்லாஹு தஆலா என் இஷ்டப்படி நடந்திருக்கின்றான், நான் கேட்டது என் ரப்பு எனக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவன் இஷ்டப்படி என்னை நடக்கச் சொல்கின்றான் என்று அவர் மிக தெளிவாக எழுதுகின்றார். இந்த உண்மையை புரிந்து கொண்ட மனிதர் மட்டும்தான் இந்த உலகத்தில் திருப்தியோடு வாழ முடியும். அல்லாஹு தஆலா எதை தங்களுக்கு கொடுத்தானோ அதை ஏற்றுக்கொள்வது, எதை தங்களுக்கு கொடுக்கவில்லையோ அதையும் ஏற்றுக்கொள்வது, எதை தங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டானோ அதையும் ஏற்றுக்கொள்வது, எதை தங்களுக்கான தக்தீராக அல்லாஹு தஆலா மாற்றி அமைத்திருக்கின்றானோ அதை அப்படியே மிக அழகாக அதை ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கு பேர் திருப்தி. இப்படி ஒரு மனிதர் அல்லாஹினுடைய திருப்தியோடு அல்லாஹினுடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நடந்தால் இவர் கண்டிப்பாக நிம்மதியோடு இந்த உலகத்தில் இருப்பார். 2வது, நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அத்தனையும் வெளியாக்கி விடுவது. அது ஹசானாவாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம், அது தங்களுடைய ஆடைகளாக இருக்கலாம், அது நகைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். மிக முக்கியமாக அவர் ஏழையாக இருந்தாலும் கூட அவரிடத்தில் தேவையில்லாமல் இருக்கக்கூடியது அவருடைய மனதிலும் அவருடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் அடுத்தவர்களை பற்றி போட்டு வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள். தேவையில்லாதது எது தங்களுக்கு தேவைப்படாதோ அப்படிப்பட்ட அடுத்தவர்களுடைய சிந்தனைகளை அடுத்தவர்களை பற்றிய எண்ணத்தை ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனதிற்குள் தங்களுடைய சிந்தனைக்குள் சேரவிட்டதே இல்லை. அப்படி ஒருவேளை அது இருந்து கொண்டே இருந்தால் தேவையான குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹுடைய அச்சமும் உள்ளே புகாது. அல்லாஹு தஆலா இயற்கையாக எப்படி படைத்து வைத்திருக்கின்றான், தேவையானது உங்களுக்குள் இருக்க வேண்டும் எனில் தேவையில்லாததை நீங்கள் வெளியாக்கியே ஆக வேண்டும். தேவையானது எது? குர்ஆனும் ஹதீஸும். குர்ஆனும் ஹதீஸும் தேவையானது அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய தக்வா, தவக்குல், ஈமான், இது தேவையானது.
இது ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்குள் இருக்க வேண்டுமானால் தேவையில்லாதது கண்டிப்பாக வெளியாகியே தீர வேண்டும். ஒருவேளை தேவையில்லாதது உள்ளுக்குள் இருந்தால் தேவையானது வெளியே நின்று கொண்டிருக்கும், அது உள்ள வரவே வராது. இவை இரண்டும் ஒருபோதும் ஒன்று சேரப்போவதில்லை. தேவையில்லாததை எந்த மனிதர்களுக்குரிய உள்ளத்துக்குள் இருக்கின்றதோ இதை வெளியாக்கியே ஆக வேண்டும். இந்த தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் செய்திருக்கிறார்கள். களை எடுப்பது என்பது விவசாயத்தில் மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. தன்னுடைய மனதோடு போராடி தேவையில்லாததை கழற்றுவது, தங்களுடைய சிந்தனையோடு போராடி தேவையில்லாததை கழற்றி எறிவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சபையில் ஒரு மனிதர் வந்தார். அவர் பார்ப்பதற்கு மிக அழகான தோற்றமுடைய தக்வாவினுடைய அடிப்படையில் அவர் இருந்தார். அவருடைய முகத்தில் அவ்வளவு பெரிய தாடி, அவருடைய ஆடை கரண்டை காலுக்கு மேலாக, அவரை பார்த்தால் மிகப்பெரிய தக்வாதாரியாக மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் இருந்தார். அவர் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்து இழ்தில் யா முஹம்மத் என்று கூறினார். முஹம்மதே, நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு கூறினார்கள், நான் இந்த சமூகத்தில் நீதமாக நடந்து கொள்ளவில்லை எனில் வேறு யார் நீதமாக நடந்து கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் சொன்னவருக்கு இது எல்லாம் கேட்பதற்கு நேரம் இல்லை. இழ்தில் யா முஹம்மத் என்று கூறிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் போய்கிட்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை எல்லாம் அவர் கேட்க தயாராகவும் இல்லை. முஹம்மதே, நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வந்தது. வாளை எடுத்து கொடுத்து ஒரு சஹாபியிடத்தில் அவரை சென்று கொன்று விட்டு வாருங்கள் என்று கூறினார்கள். அந்த சஹாபி நபித்தோழர் போனார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. சென்று மீண்டும் திரும்பி வந்தார்கள். அவர் தொழுது கொண்டிருக்கிறார், தொழுகையில் சுஜூதில் இருக்கிறார். சுஜூதில் இருக்கக்கூடிய ஒருவரை எப்படி கொலை செய்வது என்று நான் திரும்பி வந்து விட்டேன் என்று கூறினார் அந்த சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை வாங்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்து சென்று கொன்று விடுங்கள் அவரை என்று கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று பார்த்தால் அவரை ஆளே காணவில்லை, அவர் இல்லை அந்த இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர் ஒருவரை கொன்று முடித்திருந்தால் வருங்காலத்தில் வரக்கூடிய ஃபித்னாவாதிகள் இவருடைய சந்ததியில் இருந்து இல்லாமல் போயிருப்பார்கள். இப்போது அந்த ஃபித்னாவாதிகளை நிச்சயமாக நாம் விட்டுவிட்டோம் என்று கூறினார்கள். அறிஞர்களுடைய பல வகையான கருத்து இருக்கின்றது. அதிலிருந்து தோன்றியவர்கள், அதில் ஜும்ஹூரான ஒட்டுமொத்தமாக அறிஞர்களுடைய கூற்று அவர்கள் ஹவாரிஜீன்கள் என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹு ஆலம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தை ஒட்டுமொத்த ஃபித்னாவாதிகளையும் நாம் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் இப்போது நாம் அவரை விட்டுவிட்டோம், ஃபித்னாவாதிகள் இவர்களுடைய வழித்தோன்றலில் தான் வருவார்கள் என்ற இந்த விஷயம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். நமக்கு இங்கிருந்து தெரிய வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த விஷயத்திலும் தேவையில்லாத விஷயங்களை ஒருபோதும் வைத்துக் கொண்டதில்லை, அதை வெளியாக்கி கொண்டே இருந்தார்கள். தீனில் இருக்கக்கூடிய தேவையில்லாததை, இது போன்ற நபர்களை களை எடுப்பதை கொண்டு வெளியாக்கினார்கள். தங்களிடத்தில் தேவைக்கு அதிகமாக செல்வம் இருந்தால் அதை வெளியாக்கினார்கள். ஆடைகள் தங்களிடத்தில் தேவைக்கு அதிகமாக இருந்தால் அதை கொடுத்துவிடச் சொன்னார்கள். செல்வங்கள், ஹசானாக்கள் எப்படி வெளியாக்குகின்றோமோ, தங்களுடைய வீட்டிலிருந்து குப்பைகளை எப்படி வெளியாக்குகின்றோமோ, தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தூசுகளை எப்படி தட்டி எடுக்கின்றோமோ, தங்களுடைய வாகனங்களை எப்படி ஒரு சவாரிக்கு போயிட்டு வந்ததற்கு பின்னாடி அதை சுத்தம் செய்து கழுவி சுத்தமாக்குகின்றோமோ, இதே போன்று ஒவ்வொரு நாளும் தங்களுடைய சிந்தனையில் இருந்தும் தங்களுடைய உள்ளங்களில் இருந்தும் இருக்கக்கூடிய அழுக்குகளை, அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகளை, அடுத்தவர்களை பற்றி யோசித்து அவர்களுடைய சுமைகளை போட்டுக் கொள்வதிலிருந்து தங்களுடைய சிந்தனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் காலியாக வைத்தார்கள். தன்னுடைய விஷயம் என்ன, தான் மறுமை நாளில் என்னவாக நிற்கப் போகின்றோம், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய மறுமை தினம் எப்படி இருக்கப் போகின்றது, இதை கொண்டு உள்ளத்தை நிரப்புங்கள். இதை கொண்டு உங்களுடைய சிந்தனையை மிக கூர்மையாக ஆக்குங்கள். அடுத்தவர் என்ன ஆவார், அது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். உங்களுடைய சிந்தனை நல்லவையாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தை அது கெடுக்காது.
ஆனால் உங்களுடைய சிந்தனை அடுத்தவர்களின் மீது தவறானதாக இருந்தால் அது உங்களை கடுமையாக பாதிக்கும். நிம்மதியற்று போவீர்கள், நிம்மதியற்று வாழ்வீர்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், ஜிஹாதுகளில் மிகப்பெரிய ஜிஹாத் உள்ளத்தோடு போராடுவது. எதை நோக்கி போராடுவது? இது போன்று தேவையில்லாமல் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அகற்றி விடுவது, அதை தூக்கி எறிவது, உள்ளங்களில் இருந்து வெளியேற்றுவது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். இப்போது இவை இரண்டையும் இணைத்து பாருங்கள். நான் சொன்னேன், ஒரு மனிதருக்கு தன்னுடைய டென்ஷன் என்பது 10% தான். மீதி 90 விழுக்காடு அடுத்தவர்களை பற்றி சிந்தனைகளை போட்டு யோசித்துக் கொண்டிருப்பது. அடுத்தவர்களுடைய தவறுகளையும் அடுத்தவர்களுடைய வாழ்வியலையும் எடுத்து போட்டு தான் யோசித்துக் கொண்டிருப்பது. இவர் ஏன் இப்படி செய்கிறார், இவர் ஏன் அங்கு போகிறார், அவன் ஏன் அங்க நிற்கிறார், இவன் ஏன் இவருக்கு போன், இப்படி ஒட்டுமொத்த சிந்தனையும் போட்டு 90 விழுக்காடுகள் அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதுதான். இப்போ இந்த 90 விழுக்காடை அப்படியே நீங்கள் காலி செய்துவிட்டால் 90 விழுக்காடு நிம்மதியோடு இருப்பார். மீதமுள்ள 10 விழுக்காடு, இதை முதல் விஷயத்தோடு இணைத்து பாருங்கள். 10 விழுக்காடு அல்லாஹ் தனக்கு இடக்கூடிய இந்த சோதனைகளை, கஷ்டங்களை சகித்து கொண்டு திருப்தி படக்கூடியவராக இருக்கிறார் ஒருவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தனக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகளை, தனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை, துன்பங்களை அல்லாஹ் எனக்கு இப்படித்தான் நாடி இருக்கின்றான் என்று அதையும் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருப்பாரே, ஆனால் 100 விழுக்காடு இந்த உலகத்தில் அவர் நிம்மதியோடு இருப்பார். இருக்கக்கூடியதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று வயிறார் நிம்மதியாக சாப்பிடுவார். இருக்கக்கூடிய நேரத்தில் நிம்மதியாக அவர் உறங்குவார். இவருடைய தூக்கத்தையோ, இவருடைய உள்ளத்தையோ, இவருடைய நிம்மதியையோ எந்த ஒன்றும் கெடுக்காது. ஏனெனில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் இந்த இரண்டை கொண்டு அவர் வாழ ஆரம்பித்து விட்டார். இப்போ 100 விழுக்காடு நிம்மதியோடு இருந்ததற்கு பின்னால் 3வது தன்மை ஒன்று மீதம் இருக்கின்றது. இதுவும் அவருடைய வாழ்க்கையில் அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டால் பின்பு நிம்மதியோ நிம்மதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை காலை போர் துவங்க இருக்கின்றது. இன்று இரவு அல்லாஹு தாலா கொடுத்த நிம்மதியான உறக்கம், அந்த உறக்கம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கள்ளம் கபடத்தை நீக்கிவிட்டது. அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பயம் பதட்டத்தை நீக்கிவிட்டது. அவர்களுடைய உள்ளங்களில் இருந்த சோகங்களை, கஷ்டங்களை நீக்கிவிட்டது. அந்த சிறு தூக்கம், நுஆஸ் என்று சொல்லக்கூடிய சிறு தூக்கம் அவர்களுடைய உள்ளத்தை திடமாக மாற்றிவிட்டது. அவர்களுடைய உள்ளத்தை நாளை போர் புரிவதற்கான மிகப்பெரிய தைரியசாலிகளாக அவர்களை மாற்றிவிட்டது. இப்படி அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய வாழ்வியலையும் அல்லாஹு தாலா மாற்றி அமைத்து விடுவான். அந்த 3வதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு